Juicy, spark the happiness. Quench the thirst, natural. Something is wrong. நம்ம இங்க போயிடலாம் வேணும். Meenakshi Faculty of Pharmacy. Admissions open for B Form. Apply now. ஜென்மராசி துளாராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த ஜென்மராசி எப்படி இருக்கு? உங்களுடைய ஜென்மராசி படி கிவ் அண்ட் டேக் பாலிசி, விட்டு கொடுத்து போகக்கூடியவர்கள். உண்மையிலேயே அது உங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம். சித்திரை நட்சத்திரம் துளாராசி, அதே போல் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் துளாராசி, சுவாதி நட்சத்திரம் துளாராசி. சரி, இந்த துளாராசி அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் துளாராசி கொஞ்சம் கஷ்டங்களை எதிர்நோக்கக்கூடியவர்களாகவே இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துளாராசி ஸ்ட்ரகிள்னஸ் அதிகமாக தான் இருக்கும், போராடி தான் வெற்றி பெற வேண்டும். சித்திர நட்சத்திரம் துளாராசி கஷ்டம்தான், உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கேள்விக்குறி தான். என்ன சுவாமி எங்களுக்கு மட்டும் கேள்விக்குறி சொல்லிட்டீங்களே, என்ன பண்ணுறது? சித்திர நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் எல்லா இந்த திருமண பொருத்தம் பார்த்தாலும் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிகமான பொருத்தங்கள் கூட வராது. சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் பொருத்தம் வரும். இதனாலேயே கல்யாண தாமதம், இதனாலேயே கல்யாணம் பொருத்தம் இல்லாட்டாலும் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள், சண்டை, பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நிறைய பேரை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால தான் இந்த ஜென்மராசி துளாராசிக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில பொது பலன்கள் நான் சொல்கிறேன். நியாயம், அதாவது நியாயமாக பேசணும், நியாயமாக செய்யணும், எதுவுமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். சமநிலை, எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலை. இப்போ இந்த இது எப்படி இருக்குது, அந்த மாதிரி சமநிலையாக இருக்கக்கூடியது. அழகு, நல்ல துளாராசியில் பிறந்தவர்கள் அழகுடையவர்கள், அழகாக இருப்பார்கள். உணர்வு, அதே போல் பார்த்திங்கன்னா சமூக மேடை பேச்சாளர்கள், சில பேச்சாளர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை நுணுக்கமாக அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப கவனிப்பாங்க, அடுத்தவர்களுடைய உணர்வுகளை கவனித்து நுட்பமான மனம் கொண்டவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விஷயத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்போது குடும்ப நிலை, சில பேருக்கு மேரேஜ் ஆகிருக்கும், சில பேருக்கு திருமணமாகி பிரிந்து விவாகரத்தாகி இரண்டாவது திருமணம் அப்படின்னு போகக்கூடிய சில பேருக்கு அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும். ஏன்னா இந்த ஜென்ம ராசி அந்த மாதிரியான ராசி. சில பேருக்கு இரண்டாம் திருமணம் விவாகரத்தாகி ரெண்டாவது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் சில பேருக்கு வரும். வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ண சில பேருக்கு திருமணமே ஆகாது. இவங்களுக்கு 40, 45, அதிகபட்சம் 49 வயசு வரைக்கும் கூட வெயிட் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இந்த குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான சில விஷயங்கள். சில பேருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கும், சில பேருக்கு மறுமணமும் முடிஞ்சிருக்கும், சில பேருக்கு இந்த விவாகரத்து கேஸு சில பேருக்கு பெண்டிங்கில் இருக்கும், சில பேருக்கு கிட்ட முடியக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த காதல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும்போது அழகு, அறிவு, பண்பாடு மூன்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு. லவ்வாக இருந்தால் கூட அதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இஃப் தே ஆர் டூயிங் த லவ் மேரேஜ் ஆல்சோ அதில் கரெக்டாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, இப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு தே ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நான் செய்வேன், இப்படி தான் நான் இருப்பேன், என் விஷயத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு பேசுவாங்க. நான் இப்படி தான் இருப்பேங்க. வேலையில் இருந்தால் கூட அப்படி தான். நான் என்னால் அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டேங்க, நான் இப்படி தாங்க இருப்பேன். அவங்கக்கிட்ட அந்த ஒரு விஷயமே எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிச்சிருக்கும், அந்த அளவுக்கு இவங்க இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லவ் கூட சக்ஸஸ் ஆகிடும். காம்ப்ரமைஸுங்கிறது இவங்ககிட்ட கிடையாது. காம்ப்ரமைஸே கிடையாது, அந்த மாதிரி இருப்பாங்க. சில நேரத்தில் அவங்களா விட்டு கொடுத்து போனால் உண்டு. அந்த மாதிரி பண விஷயம் அப்படின்னு இருந்தால் பண வருமானம், வசதி, சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சேமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடன் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு கடன் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு வேலை இடத்துல வேலை ஒத்து போகாது. பெண்களுக்கு வேலை ஒத்து போகாது, ஆண்களுக்காவது ஒத்து போயிடும். பெண்கள் வேலைக்கு ஒத்து போகவே மாட்டாங்க. சில இடத்துல வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஒத்து போகிறதே ரொம்ப கஷ்டம். வேலை ரெண்டு சில பேர் 2 வேலை மாறி இருப்பாங்க, 3 வேலை மாறி இருப்பாங்க. பெண்கள் ஒத்து போகவே முடியாது வேலை செய்கிற இடத்துல. அந்த பொண்ணை டார்கெட் பண்ணதான், ஏண்டா இவங்ககிட்ட நம்ம வேலை செய்கிறோங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இஃப் தே ஆர் டார்கெட்டட் மீன்ஸ் அவ்வளோதான், ஃபினிஷ்ட், அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ நம்ம தான் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்மளுடைய விஷயங்கள், நம்ம ஜென்ம ராசிக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கணும், என்ன சொல்லணும், எப்படி பண்ணணும், ஹவ் வி ஆருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான சில விஷயங்கள் இருக்கும். இதிலேயே இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கன்னு சொன்னால்
சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக துளாராசியில் இருப்பாங்க. சொல்லுவாங்க, நீ என்ன சட்டம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்க. இந்த துளாராசி அப்படின்னு சொல்லும்போது வணிகம், அதாவது வந்து ஒரு பண விஷயத்துலையும் சரி, தொழில் விஷயத்துலையும் சரி, வணிகம் பண்ணக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அதே போல் அழகு, டிசைன், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியவர்களாக, ஊடகம் போன்ற துறைகளிலே இருப்பவர்கள் மிகுந்த சிறப்பை உடையவர்களாக இருப்பார்கள். தனக்கென ஒரு நிகரான ஒரு சில சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டு கரெக்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்கள். அதே போல் அடுத்ததாக மக்கள் தொடர்பு, கலை, நன்கு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அடிக்கடி மனநிலை மாறுபடும். அவங்களுக்கு நல்ல மூடு இருக்கும்போது பேசி கரெக்டாக வந்து முடிச்சு சைன் என்ன பண்ண மனநிலை டக்குன்னு மாறிடுவாங்க. பார்ப்பேன், டைம் பார்ப்பேன், சார் லேட் ஆகிடுச்சு சார், முடியாது, பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மனநிலை டக்குன்னு உடனே டக்குன்னு வி கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்சன், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து இப்போ ரொம்ப கரெக்டாக சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும். இவர்களுக்கு வந்து இந்த ஜென்ம ராசிகளை பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு எந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இவங்களுக்கு இருக்குது இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லும்போது, கிட்னி சம்பந்தமானது, தோல் சம்பந்தப்பட்டது, அலர்ஜி சம்பந்தப்பட்டது, இருதயம் சம்பந்தப்பட்டது, இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்டது, உடலில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடை சம்மந்தப்பட்டது, குதிகால் சம்மந்தப்பட்டதுலாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வெடிப்பு மாதிரி, சில மாதிரி புள்ளி மாதிரிலாம் சில பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சில பேர் சிரமப்படுவாங்க. இந்த உடல்நிலையிலலாம் ரொம்ப கவனமாக அவங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், மாணவிகள் படிப்பில் நன்னா படிப்பாங்க. மருத்துவம் சார்ந்த படிப்புகள், நர்சிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள், அதே போல் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா மரைன் இன்ஜினியரிங், நல்ல ஒரு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகங்கள், அமைப்புகள், மாணவிகளுக்கு இதெல்லாம் நிறைய இதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வழிகாட்டி அதிக உச்சத்துக்கு செல்ல முடியும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் துளாராசி பொறுத்த அளவுக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் முகம் உங்கள் விதி பேசும். என்னது? உங்கள் முகம் உங்கள் விதி பேசும். அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருப்பீங்க. உங்கள் முகம் உங்கள் விதி பேசக்கூடியதாக இருப்பீர்கள். அந்த அளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசி உங்கள் ராசி. ஸோ கவலைப்படாதீங்க. நிறைய இழந்துட்டீங்க, நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமேல் லைஃப் அடுத்தடுத்து நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். லைஃப்பில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சக்ஸஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. தைரியமாக போங்க. உங்களுக்கு நான் தன்னம்பிக்கை சொல்லிக் கொடுக்கவே தேவையில்லை. யூ ஹேவ் அ லாட் ஆஃப் வில் பவர். அந்த அளவுக்கு உங்களுக்கு வில் பவர் இருக்குது, வைராக்கியம் இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருக்குது. கவலையே இல்லை, தைரியமாக போங்க. உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம பிறந்திருக்கோம், இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கோம். பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னா என்னென்னா, கடந்த பிறவியிலே தர்மத்துக்கு எதிராக நடந்து கொண்டீர்கள். போன ஜென்மத்தில் நீங்கள் இப்போ, அதாவது இப்போ சிவபுராணத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பல்விருகமாகி, பாம்பாகி, பறவையாய், மனிதராய், தேவராய், கணங்களாய், வல்ல அசுரராகி, நம்ம அந்த சிவபுராணத்தில் நம்ம சொல்லிக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அந்த மனிதராய் பிறந்தவர்கள் போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம கர்மா நீங்கள் வந்து எப்படி இருந்திருக்கீங்க, தர்மத்திற்கு எதிராக நடந்து கொண்டதன் விளைவாக இந்த பிறவியிலே சமநிலை தேடும் சுய நினைவு உண்டாகி, இப்போ நான் சரி போன ஜென்மத்தில் இப்படி இருந்திருக்கு, ஸோ இப்போ இந்த நிறைய மாற்றங்களை நினைக்கிறீங்க. நமக்கு இது மாறுமா, இந்த விஷயங்கள் மாறுமா, இப்படி மாறுமா, இப்படி மாறினா நம்ம லைஃப் நல்லா இருக்குமா, நம்ம ஜென்ம ராசிக்கு அடுத்து நம்ம என்ன செஞ்சால் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு இப்போ நிறைய விஷயங்களை சகிப்புத்தன்மையோட நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரீங்க. நிறையா டாலரன்ஸ், நிறைய விஷயங்கள் மாறிட்டீங்க. ஸோ இட்ஸ் வெரி குட். அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பரிகாரங்கள், உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்னென்ன மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கலான்னு, நீங்கள் வந்து டைம் கிடைக்கும்போது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, ரங்கநாத பெருமாள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒன்று. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லும்போது, என்னைக்காவது ஒரு டைம் கிடைக்கும்போது திருச்சிற்றம்பலம் போயிட்டு வாங்க. திருச்சிற்றம்பலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது, ரொம்ப விசேஷமான விநாயகர் கோவில் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு கணபதி ஹோமம் பண்ணி அந்த உங்கள் குடும்பத்திற்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அதே போல் நெல்லையப்பர் காந்திமதி கோவிலுக்கு நேரம் கிடைத்தால் போயிட்டு வாங்க. அதிர்ஷ்ட எண்கள் 6. நல்ல நிறங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீலம், வெள்ளை, இந்த ஆஷ் கலர்ஸ், சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான கலராக இருக்கும். அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமைலாம் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமான ஒரு ராசியாக இருக்கும். ஸோ நல்ல அமோகமாக இருக்குது. இந்த ஜென்ம ராசியில், இந்த துலா ராசியில் கடைசியாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சொத்து பிரச்சனைகள் சில விஷயங்கள் இருக்குது. சொத்து விஷயத்தில் பூர்வீக சொத்து, சில பேருக்கு பூர்வீக இடத்தை விட்டு மாறி வரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா, ஒரு பெண்ணால் பிரச்சனை இருக்குது. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிடுவாங்க, இதை கொடுக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் நீங்கள் இந்த ஜென்ம ராசியில் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இறுதியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம், நீங்கள் என்ன ஸ்லோகம் சொன்னால்
உங்களுடைய ராசிக்கு நீங்கள் சிறப்பாக வருவீர்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓம் பிரவ சுக்ராய நமஹா, ஓம் பிரவ சுக்ராய நமஹா, ஓம் பிரவ சுக்ராய நமஹா. இந்த பிரவ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். ஓம் பிரவ சுக்ராய நமஹா 27 முறை சொல்லுங்க. வாழ்க்கை மாறும், உங்களுடைய ஜென்மராசி, உங்களுடைய எல்லா விஷயமும் மாறும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன்.